அப்ப அறுபடை வீடு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. ஆமா. அப்ப தமிழ்ல நம்ம ஒரு 3-4 10 தலைமுறைக்கு முன்னாடி இருந்து பாக்குறப்ப முருகன்கிற ஒரு விஷயம் நம்ம டிராவல் ஆகிட்டே வரும். அப்போ அந்த படத்துல பான் இன் நார்த்னு இந்த விஷயத்த போடுறாங்க. ஆமா. அங்கதான் பத்திக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் அதை எதிர்க்கிறாங்க. வடநாட்டு படையெடுப்பு மாதிரி வடநாட்டுல இருந்து வந்து திரைப்படங்களின் வழியாக ஒரு வரலாற்றை திருப்பி செய்யக்கூடிய வேலை தான் பண்றாங்க. முருகன் தமிழர், தமிழ் முருகன், அவ்வளவுதான் அப்படிங்கிற டைட்டில் தான். கரெக்ட். சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார் இருக்கா அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் சுபீர் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். முருகன் யாருடைய கடவுள்? தமிழ் கடவுள் தான், நம்மளுடைய கடவுள் தான், நம்ம முன்னோர் தான். அவர் கடவுளை தாண்டி நம்மள மூதாதையர் அப்படின்னு நம்ம காலங்காலம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்பிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க, அதிகாரப்பூர்வமா? அதிகாரப்பூர்வமா இதாங்க. அறுபடை வீடு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தான் இருக்கு. நீங்க 100 பேர் ரோட்ல போறாங்கன்னு வச்சுங்க. ஆனா அதே சமயம் எனக்கு தெரிஞ்சு ரிபர்ட்டா மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நார்த் சைட்ல வந்து திருமுருகாற்று படையில இருந்து எடுத்து சொல்றாங்க முருகர் அவர்கள் ஹிமாலயால வந்து சிவன் அங்க இருந்தாரு. அப்படின்னா இவர் யாரு? கொற்றவையுடைய மகன் முருகன். கொற்றவை அப்படின்னா தேவி, தேவினா இப்ப சிவனுக்கும் பார்வதி அவர்களுக்கும் பிறந்தவங்க தான் முருகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஹிமாலயால பிறந்தா அந்த தாமரையில இருக்கக்கூடிய 6 வடிவமா பிறந்தவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் திருமுருகாற்று படையில இருந்து பரிபாடல்ல இருந்து எடுத்து வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது நம்ம புராண ரீதியாக ஆராய்ந்து பாக்குறதை விட்டுட்டு நீங்க தமிழ்நாட்டுல ஒரு 50 குடும்பம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு கிராமம், மினி குக்கிராமம், அங்க ஒரு முருகன் கோயில் இருக்கு. இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, 100 பேர் போயிட்டு இருக்காங்க, முருகன் ஒருத்தர் கூப்பிட்டீங்கன்னா திரும்பி பாப்பா யாராவது. கண்டிப்பா இல்லையா? இது பெருசா வரலாற்று ஆதாரம் நமக்கு தேவையில்லை, நம்ம போய் தேட முடியாது. இது நமக்கு சாமி. அப்ப அறுபடை வீடு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. அப்ப தமிழ்ல நம்ம ஒரு 3-4 10 தலைமுறைக்கு முன்னாடி இருந்து பாக்குறப்ப முருகன்கிற ஒரு விஷயம் நம்ம டிராவல் ஆகிட்டே வரும். அப்போ ஒரு தமிழர், குறிஞ்சிமலையில் வாழ்ந்தவர், பழனியில வாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம். அது போயிட்டு இருக்கு. இது வரலாற்று ரீதியாக திருப்பி பல விஷயங்களை போனா அது நிறைய டிபேட்டா மாறும். இல்ல, நீங்க சொன்னதுலயே ஒரு விஷயம் இருக்கு. குறிஞ்சி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல, ஆமா, அதை தாண்டி தொல்காப்பியத்திலேயே அந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது ஹிமாலயால எப்படி வரும்? நிறைய இருக்கு. இப்ப ஏன் இதை போட்டு உருட்டுறாங்க அப்படின்னா, இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணணும். அரசியல், இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. முருகனை வைத்து வேலையை வைத்து ஒரு புதிய அரசியல் ஒன்று கிளம்பிருன்னு வச்சுங்களேன். அதனுடைய நீட்சியா ஒரு படம் பண்றாங்க. காட் ஆஃப் வார்னு ஒரு படம், ஒரு தெலுங்கு படம் பண்றாங்க. ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற படம். திரிவிக்ரம் டைரக்ட் பண்றாரு. ஒரு நல்ல டைரக்டர் தான். அப்போ அந்த படத்துல பான் இன் நார்த்னு இந்த விஷயத்த போடுறாங்க. அங்கதான் பத்திக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் அதை எதிர்க்கிறாங்க. வரலாற்றை திருச்சி கூறாதீங்க, எங்களுடைய மூதாதையர் அவரு அப்படிங்கிற மாதிரி இங்க நிறைய விஷயம் போகுது. இப்படி போயிட்டு இருக்கப்ப சில வருடங்களுக்கு முன்னால வந்து கவிஞர், எழுத்தாளர் அறிவுமதி வந்து தமிழ் முருகன் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. ரிசர்ச் புக் தான். ரிசர்ச் புக். அது டீட்டெயில்டா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். அவர் வந்து ஒரு எத்திஸ்ட், ஒரு தமிழ் ஆர்வலர், ஒரு எழுத்தாளர், இலக்கியவாதி, பாடலாசிரியர், பலமுகம் கொண்டவர். அவர் ஒரு புத்தகம் ரொம்ப டீட்டெயில்டா போட்டிருக்காரு, தமிழ் முருகன். அதே பேரோட திடீர்னு பார்த்தா தமிழ்ல ஒரு படம், வெற்றிமாறனோட இயக்கத்துல தனுஷே தயாரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வந்து ஒருவேளை அந்த காட் ஆஃப் வாருக்கு கவுண்டர் படமா இது அதுக்கு கவுண்டர் கொடுக்குற படமாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இந்த தமிழ் முருகன்ங்கிறது கண்டிப்பாக இவருடைய பேஸ், அறிவுமதியோடைய பேஸ். அதுல அந்த தமிழ் முருகன் புத்தகத்திலே என்ன சொல்லுவாங்கன்னா, முருகன் என்பவர் கடவுள் இல்ல, மனிதர் தானா அப்படிங்கும்போது மூதாதையர்ன்றாங்க. அதுக்கான ஆவணங்களையுமே அதுல வந்து அவர் அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்காரு. ஒரு போர் வீரர், சிறந்த போர் வீரர் அப்படிங்கறதான் அதுல குறிப்பிட்டிருக்காரு. சோ இந்த வகையில முருகன் இப்ப திருப்பி இந்த டிபேட்ல இருந்து இன்னொரு டிபேட் வந்து மாறுமா? இல்ல, கண்டிப்பாக இந்த படம் வர்றப்ப ஒரு பெரிய டிபேட்டா மாறும். ஏன்னா வந்து இதை வந்து சிவனை ஏற்றுக்கொண்டவர்கள், சிவனுடைய பையன், அப்ப நார்த் தானே வரும். இங்கே இப்ப விவாதம் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு ஏகப்பட்ட சோழி வருவீங்க, இப்ப இதை வச்சு விவாதம் பண்ணிட்டு இருக்க. அப்போ வந்து இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. தனுஷை பொறுத்த வரைக்கும் சமீப காலமா அவருக்கு ஒரு சின்ன அரசியல் ஆசை ஒண்ணு உருவாயிருக்கு. நம்மளும் பண்ணுவோமாங்கிற மாதிரி. இப்ப அவருடைய பிறந்த நாளுக்குலாம் பெரிய விழாக்கெல்லாம் நடத்த போறாரு. கொடி ரொம்ப நாளைக்கு வச்சிருந்த கொடியா இருந்தாலும் திருப்பி அந்த கொடியை எடுத்து கார்ல கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கட்டினது கார்ல தான் கட்டிருக்காங்க. அதுக்கே இந்த விமர்சனம் கட்டல. அதான பிரச்சனை. இப்ப கொடி வச்சு நாங்க 10 வருஷமா கொடி வச்சிருக்கோன்றோங்க. 10 வருஷமா வச்சிருந்த கொடி ஏன் இப்ப கார்ல கட்டணும்? அப்ப அதுல வந்து உங்களுக்கு அதெல்லாம் வெளியில சொன்னா கூட எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துருச்சுங்க. ஒப்பனா எதுக்கு மறைச்சு எல்லாருக்கும் ஆசை வந்துருச்சு. சூர்யா இல்ல, பல பேருக்கு வந்து ஆமா, எல்லாருக்கும் வந்து அரசியல் வந்து ரொம்ப ஈஸிப்பா. ஒரு 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிப்போம், 4-5 மீட்டிங்கை போடுவோம், நம்ம வந்து போனா ஓட்டு போட்டுருவாங்க, முதலமைச்சர் ஆயிடுவோம். எதுக்கு சினிமா படுத்து நடந்து நடிச்சுக்கிட்டு பறந்து சென்னையெல்லாம் போட்டுக்கிட்டு
நம்மளுக்கு போர் அடிச்சு போச்சு, நம்மளும் 40 கிராஸ் பண்றோம், எல்லாரும் அரசியலுக்கு வந்துருவோம், விஜய் வந்துட்டார்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆசை வந்துருச்சு. யாருக்குரிய தனுஷுக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் தனுஷ் மன்றங்கள்லாம் நிக்க போறாங்கலாம் சொல்றாங்க. ஓ, தனுஷினுடைய மன்றத்தில் இருக்க ஆட்கள்லாம் வந்து சில பேர் தனுஷ் முருகன் கோயில் போனாரு, வேலை எடுத்தாரு. வேலு முருகன் தமிழ்நாடு அரசியல் எல்லாம் ஒண்ணு கூடி கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் கிட்ட வந்து நிக்குது. இல்ல அதுதான் கேக்குறேன். இப்ப ஓவராலா அந்த முருகனுக்குள்ள வருதுன்னு, முருகனை வச்சு இப்போ ஒரு அரசியல் ஓடிட்டு இருக்குல்ல, அந்த அரசியலை அந்த வேலையை இவரும் கையில் எடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த படம்லாம் எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னா இப்ப கிடையாது. தனுஷனுடைய லைன் அப் பாத்தீங்கன்னா இந்த ராஜ்குமார் பெரியசாமி படம், அப்புறம் வந்துட்டு இந்த ரப்பர் பந்து டைரக்டர் அவருடைய படம் அப்படி வரிசையா லைன் அப் வச்சிருக்காரு. படம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முடிச்சு வர்றதுக்கு அவரு 2027 கடைசியாயிரும். வெற்றிமாறனை பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி அரசன் எடுத்துட்டாரு, அரசன் முடிய போது ஒன்னொரு ஆளாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 6 மாசம் ஆகும். அதுக்கு ஒரு ராஜன் வகையான ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்துக்கு வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. அவர் முடிச்சு வரதுக்கு ஒரு வாடிவாசல் வேற பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சிஜி ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. அந்த ப்ராசஸ் அதுக்கான செலவே ஒரு 50 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு இது வரைக்கும் 21 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. அதாவது மதுரையில ஆபீஸ் போட்டது, மாடு வாங்கினது, வளர்த்தது, இவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது, சம்பளம் 5 வருஷம் ஆச்சு. 2021-22 ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் அது. அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது இதெல்லாம் இன்னும் முடிஞ்சு வர்றதுக்கு 2027 தான் 2 பேருமே சேரவே முடியும். தனுஷும் வெற்றிமாறனும் சேருவதற்கு 1-2 வருடம் காத்திருக்கணும். அதுக்குள்ள இது ஏன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படிங்கறதுதான் கவுண்டர் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கோம். ரெண்டாவது வந்து நமக்கு அரசியலுக்கு பின்புலமா இருக்கு, பயன்படுங்கிற மாதிரி பல கதைகளை பல டைமென்ஷன்ல பலரும் தன்னுடைய கருத்துக்களை இன்னைக்கு சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த படம் இப்போதைக்கு கிடையாது. ஆனா இந்த படம் கண்டிப்பாக வருகிற பொழுது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பும். அதை வந்து ஒரு விவாதத்தை கிளப்பினாலும் கூட ஒரு ஆவணப்படமாக இருக்கும் கண்டிப்பாக. ஆமா, ஏன்னா அது ஒரு ரிசர்ச் புக் தான், நாவல் கிடையாது. இதுக்கப்புறம் ஆக்சுவலா இப்ப இதுல ஒரு கேள்வி இருக்குல்ல சார், இது ஒரு ரிசர்ச் புக்குங்கும் போது ரிட்டன் பை அறிவுமதி அப்படிங்கிற விஷயத்தை தான் அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்பனா கதையை அறிவுமதி அவர்கள் தான் எழுத போறாரு, டைரக்ஷன் தான் வெற்றிமாறன். கதை வசனம் எழுதுவாரு. அந்த கதையே ஆல்ரெடி கதை வசனமா தான் இருக்குது இல்லையா? அது ரிசர்ச் புக்கா தான் இருக்கும். புக்கா இருக்கு, அது சேர்த்து வசனம் சேர்ந்தானே வரும் அதுல. அப்ப கதை வசனம் அவர் எழுதுவாரு. அதுக்கு அந்த கதைக்கு திரைக்கதை அமைச்சு டைரக்ட் பண்ணுவார் வெற்றிமாறன். திரைக்கதை டைரக்ஷன் வந்து வெற்றிமாறன் இருக்கு. வெற்றிமாறனை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப தெளிவா இருக்கு. பொல்லாதவனை தாண்டி எல்லா படத்திலும் ஏதாவது ஒரு கதையுடைய நாவலுடைய நாட்டை எடுத்துக்கிறது, அதை எடுத்துக்கிட்டு தான் டெவலப் பண்ணி பண்றாரு. அப்ப அந்த அதுக்கு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாரு. ஒரு நாவலை படமாக்குறது ரொம்ப கஷ்டம். பல இயக்குநர்கள் நாவலை படமாக்கி கையை சுட்டுருக்காங்க. ஏன்னா நாவல்ங்கிற எழுத்து வடிவத்தை விஷுவலா மாத்துறப்ப திருப்திப்படுத்த முடியாது. நிறைய வந்து அவங்களை வந்து இதற்கும் படிக்க ஒரு நாவல் படிக்கிறீங்க வச்சுங்களேன். இப்ப நாவலை வந்து நீங்க படிக்கிறப்ப அது வார்த்தைகளா நீங்க விவரிச்சு கொண்டு போகலாம். ஆமா, என்னுடைய கற்பனை நிறைய இருக்கும். ஆமா, இல்ல விஷுவலா மாத்த முடியாது. உதாரணத்துக்கு ஒரு குடிகாரர் குடிக்கிறாருன்னு வச்சுங்களேன். அதே ஒருத்தர் இருக்காரு, இந்த குடிகாரர் கடைக்கு போனார், இந்த பாட்டிலை வாங்கி திறக்கிற பொழுது அவருக்கு உள்ளுணர்வில் ஒரு இது ஏற்பட்டது, அங்க இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் எடுத்தார், அந்த கிளாஸ் இதெல்லாம் டீட்டெயிலிங்கா அந்த கதையில சொல்ல முடியும். ஆமா, அந்த உணர்வுகளே உங்களை கொண்டு வர்றதுக்காக ஒரு கதையில நாவல்ல இந்த விஷயத்தை டீட்டெயிலா கொண்டு போகணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்த டீட்டெயிலிங்கா உள்ள கொண்டு போகணும். ஆனா விஷுவலா டீட்டெயிலிங்கா காட்ட முடியாது. புரியுது. நீங்க அதுக்கு ஒரு ஷார்ட் வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? விஷுவல் மீடியாங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா ஃபேண்டசியா சொல்லணும். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பழைய காலகட்டங்கள்ல நாவலை அப்படியே எடுத்தாங்க. நாவலை அப்படியே எடுத்து வந்ததுன்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வெற்றிமாறன் என்ன பண்ற, நாவலை வந்து முக்கியமான நாட்டை மட்டும் எடுத்துக்கிறாரு. குதுபின்னு ஒரு நாவலை குக்கர் ஒரு பேர்ல படம் பண்றாங்க. கருப்பள்ளியப்பன் பண்றாரு. கருப்பள்ளியப்பனுக்கு அந்த திரைக்கதை வடிவம் தெரியும். நாவல் அப்படியே பண்ணா போகாது. அப்ப நாவல்ன்ற பேரே வைக்க கூடாது, குக்கர்னு வைப்போம், குக்கர்னு வச்சுக்கிறாரு. அதோட கதையுடைய கோர் ஐடியா என்ன, அதை மட்டும் எடுத்துக்கிறோம். தேவையான சில சீன்ஸ் எடுத்துக்கிறோம், மிச்சப்படி நம்ம சீன் கிரியேட் பண்ணுவோம். சினிமாவுக்கு தேவையான சீனை கிரியேட் பண்ணி படம் பண்ணுவோம். அப்ப நாவலை படம் பண்ணி பழகிட்டாரு, அதை சக்சஸ் ஆயிட்டாரு வெற்றிமாறன். அப்ப இதை சரியா கையாண்டிடுவாரு. ஏற்கனவே அவருக்கு தமிழ் ஆர்வம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் இருக்கிறதுனால இதை சரியா செஞ்சிருவாருங்கிறது இது தோணுது. பட் அதெல்லாம் எப்ப நடக்க போகுதுன்னு தான் தெரியல. புரியுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எங்க ரொம்ப பெருசா வச்சுன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து பாணி நார்த்தின்னு போட்டது, இன்னொரு விஷயம் என்னன்னா முருகனுக்கு நாமம் போட்டு அந்த இதுல காமிச்சது. இது 2 விஷயமுமே தான் பெருசா வெடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்ல, கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய திட்டமிட்டான ஒரு வரலாற்று திருப்பு தான். அதுல வந்து நம்ம சமரசமே ஆகக்கூடாது. வடநாட்டு படையெடுப்பு மாதிரி வடநாட்டுல இருந்து வந்து திரைப்படங்களின் வழியாக ஒரு வரலாற்றை திருப்பி செய்யக்கூடிய வேலை தான் பண்றாங்க. சமீபகாலம் அந்த வேலை நிறைய நடந்துட்டு இருக்கு. அது கடைசியா அங்கேயும் வந்து கடைசியில அவங்க முருகனை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை வந்து இது பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு போற போக்குல சாதாரணமா எடுத்து பார்க்கணும்.
ஓகே. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு, ஒரு பெரிய வரலாற்று திரிப்பு இருக்கு, வரலாற்றை மாற்றி அமைக்கணுங்கிற ஒரு வேலையினுடைய முயற்சி இருக்கு, நிறைய இருக்கு. ஓகே ஓகே. அப்ப இவங்க எடுத்திருக்க முயற்சி வந்து வரவேற்கத்தக்க முயற்சி. யாரு? வெற்றிமாறன். வெற்றிமாறன் எடுத்திருக்க முயற்சி வரவேற்கத்தக்க முயற்சி. வரலாற்று தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை, தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம நல்ல விஷயம் தான். ஏன்னா இங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அது கிடையாது, அது கிடையாது, இதான் நாங்க தான் பண்றோம், இந்த பாருங்க வரி எழுதிருக்காரு, அப்ப இதை வந்து டைட்டிலே மாத்தல, தமிழ் முருகன்னே வச்சிருக்காரு. அப்ப அதுதான் சரியான டைட்டில். முருகன் தமிழர், தமிழ் முருகன், அவ்வளவுதான் அப்படிங்கிற டைட்டில் தான் கரெக்ட். அப்ப அதை சரியாக பண்ணியிருக்காங்க, சரியான கவுண்டர் தான். பட் அது எந்த அளவுக்கு அவங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் பண்ண போறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். புரியுது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், என்னென்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு நகர்த்த ஆரம்பிக்க முடியும். அப்படியே ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும், மினிமம் ஒரு வருஷம், 1 இயருக்கு மேல ஆகும். ஓகே ஓகே. ஒரு வருஷம் கண்டிப்பா. அவங்க லைன் அப் இருக்குல்ல, அந்த லைன் அப்புக்கு முடிச்சுட்டு தான் அவங்க வரணும். வேக வேகமா இதை பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி தனுஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பீரியடுக்கு அவர் ஜட்ஜே பண்ண முடியாம ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் ப்ராஜெக்டை பொறுத்தவரை செலக்ட் பண்ணி தான் நான் பண்றாரு. ஓகே ஓகே. அதனால வந்து புதுசா பண்ணணும்னு நினைக்கிறாரு. பாத்தீங்கன்னா அசுரன்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே சொன்னா தனுஷோடைய அந்த ஏஜுக்கும் அந்த உடம்புக்கும் அவ்வளவு பெரிய கேரக்டர் வந்து அசால்ட்டா பண்ணிருக்கு. கரெக்ட். ஏன்னா அதுல வந்து ரொம்ப கஷ்டம். ஆமா. நீங்க வயசானவர் மாதிரி டை அடிச்சுக்கலாம், வயசானவர் மாதிரி நடந்து வரலாம், போலாம். பாடி லாங்குவேஜை கொண்டு வரணும்ல, படம் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணணும்ல. ஆமா, அது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். அது கரெக்டா பண்ணிருப்பாரு. அது குரல் முதற்கொண்டு உண்மையிலே சொன்னா தனுஷ் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆக்டர், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப நீங்க சமீபத்துல ஹிந்தி படம்லாம் ஒன்று பார்த்தேன், அப்படியே வந்து ஒரு யூபி பீகாரி மாதிரி இருக்காப்புல பாக்குறப்ப. கரெக்ட். அப்படியே பெர்ஃபெக்டா உட்கார்றாரு அந்த கேரக்டர். ஓகே. அப்ப தன்னை வந்து மெனக்கெடுக்கிற விஷயம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே கரெக்டா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேட்டர் பெண்டிங்ல இருக்கு சார். ஆமா. 2ஆ? ஆமா. அவருக்கு ஒன்றும் ப்ரொடியூசர் கிடைக்கலையே. இல்ல, இத்தனை விஷயங்கள் பெண்டிங்ல இருக்கு. நல்ல நல்ல லைனப் வச்சிருக்காரு. ஆமா, நிறைய லைனப் வச்சிருக்காரு. ஆனா சமீபத்தில் இந்த கரை மாதிரியான படங்கள் சில போல. புரியுது. அடுத்த படத்தை இதை கண்டிப்பா பண்ணுவார்னு நினைக்கிறேன். புரியுது சார். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு நன்றி சார்.